திருவாரூர் மாவட்டத்தில் ஆள் மாறாட்டத்தில் அப்பாவி இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசில் 6 பேர் சரணடைந்துள்ளனர். மின்சாரத்தை துண்டித்து கொலை செய்ய முயன்றவர்கள் இருட்டில் செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் காந்திநகர் புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் கடந்த புதனன்று இரவு அம்மையப்பன் பேருந்து நிறுத்தம் அருகில் நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. ஆள் மாறாட்டத்தில் நந்தகுமார் கொலை செய்யப்பட்டது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் தனிப்படை அமைத்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளிகளான காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இளையராஜா, விளமல் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ், வடகரை பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன், சீர்காழியைச் சேர்ந்த தோனி, ஜெயங்கொண்டம் சிற்றரசன், கமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணி, தேவா ஆகியோர் வெள்ளியன்று அதிகாலை திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இதில் காட்டூர் இளையராஜா மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தொடர்ந்து இவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த விசிக கிளை செயலாளரான கவியரசன் என்கிற இளைஞர் கொலை செய்யப்பட்டார். அம்மையப்பன் பகுதியில் விசிக கொடி ஏற்றியது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கவியரசன் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதில் மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பெரிய காளிதாஸ் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்த பெரிய காளிதாஸ் சென்னையில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிறந்தநாள் விழாவிற்காக அம்மையப்பன் பகுதிக்கு வந்துள்ளார். இந்நிலையில் கவியரசன் கொலைக்கு பழிதீர்க்கும் விதமாக பெரிய காளிதாஸை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்காக இளையராஜா உள்ளிட்ட 6 பேரும் 2 இருசக்கர வாகனத்தில் அம்மையப்பன் கடைத்தெரு பகுதிக்கு வந்து 1.5 மணி நேரமாக அங்கு நோட்டமிட்டபடி காத்திருந்துள்ளனர். அப்போது அங்கு அம்மையப்பன் பேருந்து நிறுத்தம் அருகில் பெரிய காளிதாஸ் அவரது நண்பரான நந்தகுமார் என்பவருடன் பேசிக்கொண்டு நின்றுள்ளார். மின்சாரத்தை துண்டித்த அந்த கும்பல் இருட்டில் பெரிய காளிதாஸை கொலை செய்ய பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓடிச் சென்றுள்ளனர். ஆனால் பெரிய காளிதாஸ் அருகில் இருந்த வாய்க்காலில் குதித்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது தெரியாமல் கொலைகார கும்பல் நந்தகுமார் தான் பெரிய காளிதாஸ் என நினைத்து அவரை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டது. கொலை கும்பலிடமிருந்து தப்பிச் சென்ற பெரிய காளிதாஸ் வேறொரு எண்ணிலிருந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பின்னரே ஆள் மாறாட்டத்தில் கொலை நடந்திருப்பது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்தது.